எப்பா தினேஷ் கார்த்திக் எப்பேற்பட்ட ஒரு ஃபினிஷ். அதாவது ஏபி டிவிலியர்ஸுக்கு அப்புறம் ஆர்சிபியோட சிறந்த ஒரு ஃபினிஷரா தெரியுறாரு என் கண்ணுக்கு. இன்னைக்கு ஷோ அப்படிங்கிறது வந்து விராட் கோலி தான், ஓகேங்களா. ஆனால் விராட் கோலிக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த பேரை தூக்கிட்டு போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு காரியம், ரொம்ப ரேராக தான் அது நடக்கும். ஆனால் இன்னைக்கு தினேஷ் கார்த்திக் அப்பா 10 பால்ல 28 ரன்னு. இந்த மேட்ச் கொஞ்சம் கைவிட்டு போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது வந்தாரு, செம்மடி அடிச்ச லாமருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். பட் பேசுவோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இந்த 2024 ஐபிஎல் தங்களோட ஹோம்ல முதல் விக்டரியை ருசிச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதாவது வெற்றி நடை போடுவாங்களா, தவானோட பஞ்சாப் கிங்ஸ் நினைக்கும் தோத்துருக்கிறாங்க. பட் ஆர்சிபியோட வெற்றி, பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். அண்ட் இந்த விக்டரி எப்படி இருக்குது, தினேஷ் கார்த்திகோட இன்னிங்ஸ் பிடிச்சிருந்துச்சா இல்ல விராட் கோலியோட இன்னிங்ஸ் பிடிச்சிருந்துச்சா, அதுவும் சேஸ் மாஸ்டர் ஃபினிஷர் 2 பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் பேசுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸ்ல சின்னசுவாமியில நடந்து முடிஞ்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. 177 அப்படிங்கிறது டார்கெட். சின்னசுவாமியில நீங்க ஹை ஸ்கோர் வென்யூவா இருக்கும் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. ஆனால் ஆர்சிபியோட பவுலர்ஸ் அற்புதமா பவுல் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படி பிச் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. இந்த பக்கம் சிராஜ் ஆல்ரெடி பேட் ஷோ பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அவர் கொஞ்சம் கிரிக்கெட் ரீசன்ட் பாஸ்ட் டீமில் சரியாக ஆடலைன்னு. அவரும் ஃபேஃபும் ஒரே மாதிரி தான் அவுட் ஆனாங்க. என்ன வேற டீமு, பேட் ஷோ காலி. ஷிகர் தவான் வழக்கம் போல் அவரோட ஃபேவரட் ஏரியா ஆஃப் சைடில் ஆடினாரு, அட்ஜஸ்ட் பண்ணி போனாரு. பட் ப்ராப் சிம்ரன் திணறிக்கிட்டு இருந்தாரு, அதை பார்க்க முடியுது. 2 பேரையும் மேக்ஸ்வெல் வெளியில் எடுத்துகிட்டு போனாரு. அதாவது ஷிகர் தவான் விக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது மேக்ஸ்வெல் போட முடியும். ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து எல்லா மாதிரி விக்கெட் கொஞ்சம் ஒரு மாதிரி நின்று வருது அப்படிங்கும்போது விளையாண்டாரு. மேக்ஸ்வெல் சூப்பராக விளையாண்டாரு, தவான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அனுஜ் ராவத்தோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில், அவர் பிடிச்சாரு, உழுந்து பிடிக்கிறாரு, மேலே போனால் பிடிக்காரு, எந்த கேட்சுமே விடலை. அதான் சொல்றாங்க, ஃபீல்டிங் சூப்பராக இருந்தது. விராட்டோட ஃபீல்டிங் சூப்பராக இருந்தது. உழுது தடுத்தாங்க, பிறண்டு தடுத்தாங்க. அனுஜ் ராவத்தோட விக்கெட் கீப்பிங் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எஸ்தேஆரோட பேஸ் பிளஸ் நான் குஜராத் டைட்டன்ஸுக்காக இதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ் சாம்பியன் ஆகும்போது ஹர்திக் பாண்டியாவோட இந்த மிடில் ஓவர்ஸில் அவர் சூப்பராக யூஸ் பண்ணுவார். அப்போ அவர் போடக்கூடிய வேரியபிள் பவுன்சஸ், வேரியபிள் பேஸ், இது எல்லாமே. ஸோ ஆர்சிபியோட பவுலிங் ஜொலிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு காமிச்சாங்க. நான் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவேன், பஞ்சாப் கிங்ஸ்லாம் ஜெயிக்கிறதுலாம் என்ன தலைவா, பஞ்சாப் கிங்ஸே ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள். ஆனால் அவங்களையும் எடுக்கணும்ல விக்கெட்டு. லியம் லிவிங்ஸ்டன் நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் போயிருப்பாரு. சின்னசுவாமிலாம் அவர் அடிக்கிற 90 மீட்டர் 100 மீட்டர் சிக்ஸ்க்குலாம் இது ஒன்றுமே கிடையாது. பட் அவர் அல்சரி ஜோசப் எடுத்தாரு. அல்சரி ஜோசப் டெத் ஓவரில் ரன்னு கொடுக்கும்போது அவர் அடிக்கும்போது பெருசாக எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, புரியுது. அல்சரி ஜோசப் கொஞ்சம் டிசிப்ளினாக வந்தார் அப்படின்னா ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிராஜ் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா போட்டிருக்கிறாரு, ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாரு. டெத் ஓவர்லையும் சரி, நியூ பால்லையும் சரி. எழுத்தையால் நம்பிக்கை கொடுத்து இந்த சின்னசுவாமியில் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை அவரு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் உள்ள எங்களுக்கு வேற யாரும் ஸ்பின்னர் தேவையில்லப்பா, லாம்ரார் நாங்கள் இவரை வச்சு பார்த்துக்கிறோம்ப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் சீரியஸ்லி நீங்கள் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் சரியாக பண்ணலாம்னா ஸ்கோர் சரியாக ஒரு 200+ போயிருந்திருக்கும். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டுங்கிறத தாண்டி சூப்பராக பண்ணாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் சின்னசுவாமியில். பட் செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் 177 சின்னசுவாமியில் 15 ஓவரில் 16 ஓவர் அடிச்சு கடாசிருவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ரோஹித் சர்மா 100 அடிச்ச மேட்ச், சூப்பர் ஓவர் மேட்ச் ஒரு பக்கம் ஞாபகம் இருக்கலாம். பட் மறந்துடாதீங்க, 160 ரன் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா இந்த பிச்சில் T20 மேட்ச்ல டிஃபெண்ட் பண்ணாங்க. அதையும் நீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்படி நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் இந்தியா வேர்ல்டு கப் மேட்ச்ல ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் KL ராகுல் டேக் ஆன் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவ்வளோவா சிறப்பாக நெதர்லாண்ட்ஸ் பவுல் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த 3 மேட்சோட ரெஃபரன்ஸ்ல வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரானரியா பண்ணி ஆஸ்திரேலியாவை ஒரு மாதிரி நிறுத்தி இருப்பாங்க. இந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்லோவாக நின்று வருது அப்படிங்கும் பொழுது இதில் சாம்பனோட ஸ்லோவர் பால்கள், ஹர்ஷல் பட்டேலோட ஸ்லோவர் பால்கள், ஈவன் ஹர்ஷ்தீப் சிங் ஸ்லோவர் பால்கள் போட்டார். ககிசோரா படம் மட்டும் தான் கொஞ்சம் பேஸ் குத்தி ஏற்றி போட்டுட்டே இருந்தார். பட் ஷிகர் தவானுமே விடவும் இல்லை. ககிசோரா படம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சாரு. ஹர்ப்ரீத் வரார் வந்து ஒரு மேக்ஸ்வெல் கேட்கஸில் செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு, வந்து எடுத்தாரு. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஃப் பிடிச்சதை காலி பண்ணாங்க. ஸோ சேஸ் அப்படிங்கிறது கொஞ்சமாக வந்து விராட் கோலி நின்னாலும் ஐயோ முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் விராட் கோலியோட பேட்டிங் 2 பேர் தான் ஸ்டார்ட். இந்த பக்கம் விராட் கோலி அண்ட் தினேஷ் கார்த்திக், லாம்ரார் ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்தார். சரியாக அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல் பண்ணார்.
விராட் கோலி சேஸ் மாஸ்டர், சேஸ் பண்ணார். ஸோ கரெக்டாக அவர் வேலையை அவர் பண்ணார். தினேஷ் கார்த்திக் ஃபினிஷர் அண்ட் ஃபினிஷ் பண்ணாங்க. அதே நேரத்தில் ஹோம் டீம் ஜெயிச்சாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக நடந்துச்சு. ஆனால் ஆர்சிபிக்கு எப்போவுமே எதுவுமே ரொம்ப சரியாக நடந்ததுங்கிறது வந்து சாத்தியமே இல்லை. விராட் கோலி இன்னைக்கு என்னமோலாம் இல்லை. அதாவது விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த ஆஃப் சைடில் இதுக்கு முன்னாடி கிராண்ட் எலியட் வந்து 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் 6 அடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஆக்லாண்டில் அவருக்கு ஒரு சேர் வச்ச மாதிரி விராட் கோலிக்கு வந்து சின்னசுவாமியில் ஒரு ஆஃப் சைடில் ஒரு சிலை வச்சிடலாம். இல்லை ஆஃப் சைடில் மட்டும் அவருக்கு ஒரு ஆஃப் சைடில் நீங்கள் வந்து எப்படி ஒரு 30-40 ரன் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இறங்கி வந்து அடிக்கிறது, நடந்து வந்து அடிக்கிறது, அஷ்தீப் சிங்கை, காகேஸ்வர் ரபடாவை யார் போட்டாலும் ஆஃப் சைடில் நின்றுக்கிட்டே அடித்தார். கிட்டத்தட்ட 32 ரன் இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 தான். 8 4 அடித்தார். 6 அடிக்கவே மாட்டேங்கிறதெல்லாம் தாண்டி பவர் பிளேவை செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணார் விராட் கோலி. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் ஒரு 6 ஒன்று அடிச்சு 6 அடிச்சிட்டப்பா அப்படின்னு போனாங்க. அண்ட் தென் ஃப்ளிக்கு நடந்து வந்து ரன்னிங் பிட்வீன் விக்கெட், இந்த சின்ன சுவாமியில் 2 ரன்னு. விராட் கோலிக்கு இது எத்தனாவது கம்பேக்னு கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கேப் விட்டு அடிக்கிறாரு. ப்ளஸ் சின்ன சுவாமியில் கேப்பே விடாமல் அடிக்கிறாரு. லாஸ்ட் இயரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே ஒரு 100 ஒரு 2-3 50 ஒன்று அடிச்சாரு. சிஎஸ்கே அகேன்ஸ்ட் மட்டும் சரியா பண்ணலாம். அப்புறம் இன்னொரு மேட்ச்ல ஐ திங்க் ஒரு டக் அவுட் ஆனார் நினைக்கிறேன். மற்றபடி சின்னசுவாமி, ஐபிஎல், விராட் கோலி அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ரன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது விராட் கோலியோட இந்த வருஷத்தில் எத்தனை சேஸ் பண்ணாலும் அதில் ஒரு சிறந்த சேஸாக இருக்கும். ஆனால் கரெக்டாக ஹர்ஷல் பட்டேல் அவரை வச்சு எடுத்தார். பட் நான் கிளியர் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வச்சு எடுத்தார். பட் ஒருவேளை விராட் கோலி முடிச்சிருந்தா இது கல்ட்டு கிளாசிக்காக இருந்திருக்கும். ஆனால் கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரினா அவ்வளோ ஷார்ட்ஸுகளோட ஒரு சிறப்பான ஒரு சேஸ் விராட் கோலி. ஸோ அதாவது வெற்றி அதாவது ஜெயிக்கிறாங்க. அந்த ஜெயிக்கிறதுல விராட் கோலியோட பங்கு அப்படிங்கிறது ஒரு மாதிரி அது தேவை. கரெக்டாக கொடுத்தாரு. T20 வேர்ல்டு கப்பு வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது, ஸ்லோவாக இருக்குது, அங்கே விராட் கோலி அப்படின்னு விராட் கோலியோட இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்பாட்டை பற்றி கேள்வி எழுப்பினவங்களுக்கு தலைப்புச் செய்தி சோர்ஸு அக்கார்டிங் டுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் விராட் கோலி ஆஃப் சைடில் அடிச்சு பதில் கொடுத்துருக்கிறாரு இந்த ஒரு சேசிங்ல. அண்ட் அடுத்தது அப்புறம் மஹிபுல் லாம்ரார். நம்ம இந்த ஆர்சிபியோட ப்ரிவியூ பேசும்பொழுது நான் மஹிபுல் லாம்ராரோட 11ல் நான் சேர்த்துருந்துருப்பேன். ஏன்னா போன வருஷம் அவர் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருந்து. அவரை சரியாக பயன்படுத்தலை. பட் வந்தார். அதாவது அஷ்தீப் சிங் ஒரு 6 ஒன்று ஸ்லாட்டில் ஒன்று போட்டார், டக்குனு தூக்கி அடித்தார். அதுக்கப்புறம் வந்து போட்டார், ஷார்ட் பாலே அடித்தார். அந்த 2 6 அந்த ஒரு 6 அந்த ஒரு 4 ஒரு மாதிரி ஒரு விக்கெட் போச்சுன்னா முடிஞ்சிச்சு மேட்ச்சு. இந்த 19 ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு மேட்ச் அப்படிங்கிற ஒவ்வொரு தடவையும் வரும்பொழுது லாம்ராரோட அந்த அந்த என்ன சொல்கிறது, பதட்டப்படாமல் ஒரு மாதிரி நல்லா ஒன்று ப்ளே பண்ணார் லாம்ரார். தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் கமெண்டேட்டர் ஆகிட்டாரு, அவ்வளோதான். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வருஷம் அதாவது விஜயசாகர் ட்ரோஃபியில் தமிழ்நாடு லீட் பண்ணி செமிஃபைனலில் கூப்பிட்டு போனார், 50 அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் T20 லீக் அதெல்லாம் ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன்லாம் ஆடி இருப்பாங்க, அதுலேயும் அவர் ஆடி இருந்தார். ஸோ கையில் பேட் எடுக்காமலாம் கிடையாது. போன வருஷம் ஃபினிஷர் தினேஷ் கார்த்திக் மறந்துருந்தார். அதுக்கு முந்தின வருஷம் தினேஷ் கார்த்திக், சர்வாஸ் அகமது 2 பேர் தான் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸில் வந்து முடிச்சாங்க, ரன் அடித்தாங்க, 50 எக்கச்சக்கமாக அடிச்சிருப்பாரு. ஆனால் போன வருஷம் மறைஞ்சார். பட் இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வெளுத்துட்டார். அதாவது சேப்பாக் எனக்கு தெரியும், நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அடித்ததுக்கு அப்புறமா இந்த மேட்ச்சு அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர். ஒரு 6 பாலில் எத்தனை ரன் அடிக்க முடியும், டக் அவுட் ஆகலாம். அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர், லிட்டரலி அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர். கிடைக்கிற ஒரு 4 பால் 6 பாலில் எவ்வளோக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமோ அதை கிரியேட் பண்ணோம். தினேஷ் கார்த்திக் அவருக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்குள்ள அந்த சரக்கு இருக்குது. நாட் ஃபினிஷராக நான் இன்னும் இருக்கிறேன், அடுத்த வருஷம் கூட நான் ஆடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கிறாரு. இது உண்மையாக போயா நீங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்களே சொல்லலாம், தப்பாக கூட இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏபி வில்லியர்ஸுக்கு அப்புறமா ஆர்சிபியோட சிறந்த ஃபினிஷராக 3 வருஷத்தில் திரும்ப அந்த அதாவது லாஸ்ட் இயரில் இல்லை, பட் முந்தின வருஷம் அவர் செம்மையாக ஃபினிஷ் பண்ணார். அதுவும் வேர்ல்டு கப் இயர்னு வந்துட்டா அது என்னவோ தெரில, தலைவன் வந்து ஒரு மாதிரி ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு வச்சு செம்மை அடிக்கிறாரெல்லாம் தெரில. வேர்ல்டு கப் வருது, திரும்ப தினேஷ் கார்த்திகை ரோஹித் சர்மா பார்த்துட்டு தூக்குடா அப்படிங்கிற மாதிரி தூக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கரெக்டாக அந்த ஷார்ட் பாலை பிக் பண்ணி ஒன்று அடித்தார், ரேம் ஷாட் ஒன்று போனார். அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் ஸ்ட்ரைட்டாக ஒன்று அடித்தார், பயப்படவே இல்லை. வந்த முதல் பாலே 4, எல்லாரும் அந்த வந்த முதல் பாலே 4. தினேஷ் கார்த்திக் வந்தார், 6 முடிஞ்சு. இதுதான் என் வேலை. அதாவது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஆர்ப்பாட்டமே இருக்காது. முடிச்சிட்டேன், ஓகே மேட்ச் முடிஞ்சிச்சு. நான் முடிக்காத மேட்செல்லாம் அப்படிலாம் இல்லை, தெரியுது. ஒரு போன வருஷம் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப் சீசனாக நம்மளுக்கு இருந்தது. பட் இப்போ ஒரு மாதிரி பிரைட்டாக 2 மேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். முடியலை, ஏன்னா நம்ம டீம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் பக்கம் போகலை. இன்னும் நம்ம டீம் வந்து ஒரு ட்ரோஃபி அப்படிங்கிறது அடிக்கல. நம்ம ஆல்ரெடி இருந்திருக்கோம், ஒரு ட்ரோஃபி அடிச்சு ஒரு டீமில் மும்பை இந்தியன்ஸில் இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்சிபிக்கு வந்துருக்கிறோம். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு கடைசி காலகட்டத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு லாங் மேரத்தான் ஒரு டோர்னமெண்ட் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது. ஆர்ப்பாட்டம் இல்லா ஒரு அமைதி புயல் தினேஷ் கார்த்திக்னு நீங்கள் வந்து அவருக்கு அடமொழி வைக்கலாம். தினேஷ் கார்த்திக் நாட் ஃபினிஷ்ட், டேக் எபவ். அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஹோம் வின்னு அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சாங்க, குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சாங்க, பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சாங்க, கல்கட்டா ஜெயிச்சாங்க. பட் இதெல்லாம் தானே நான் ஆர்சிபியோட வந்து நான் தனியாக பிரிச்சு பார்ப்பேன். அவங்க கூட சேர்க்காதீங்க. ஏன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனை, பெங்களூரில் மேட்ச் கிடையாது, சின்னசுவாமியில் மேட்ச் கிடையாதுங்கும் பொழுது ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போ சின்னசுவாமியில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. சின்னசுவாமியில் ஹோமில் விக்ட்ரி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 50% தான் வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஒரு சிஎஸ்கேல 80 வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங். பட் சின்னசுவாமியில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மற்றவங்க ஹோம் மாதிரி இவங்க ஹோம் கிடையாது. அவேல வேணால் நிறைய வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க அவங்கள அவே கிரவுண்ட்ஸில், பர்டிகுலராக சில இண்டிவிஜுவல் கிரவுண்ட்ஸில். பட் சின்னசுவாமியில் அவங்களுக்கு பெரிய ரெக்கார்டு இல்லை. இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சொல்லலை, சர்ப்ரைஸாக அவங்கள போல சூப்பராக போட்டு 7 ஹோம் மேட்ச்சில் சர்ப்ரைஸாக அவங்க ஒரு 4 மேட்ச் வின் பண்ணி, அவேல ஒரு 4 மேட்ச் வின் பண்ணி 8 மேட்ச் உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். பட் பார்ப்போம். ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமான பேச்சுக்கள் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் தினேஷ் கார்த்திக் அண்ட் விராட் கோலி இன்னைக்கு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த 2 ஷார்ட் பால் 2 பவுன்சஸ் போடலாங்கிற ரூல் மீறி தினேஷ் கார்த்திக் அடிச்சு ஜெயிச்சார்ல, அதெல்லாம் அன்பிலீவபிள். லேம்ராட் வேறு மாதிரி. பட் இன்னும் கொஞ்சம் ஆர்சிபியில் சில பட்டிங் வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்குது. பட் பவுலிங் ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ரொம்ப திருப்தியாக இருந்தது இது பக்கம். பட் இந்த பக்கம் வந்து ஹர்ப்ரீத் பரார் ஆர்சிபினா போதும், மேட்ச் சொல்லலாம் போதும், நான் கண்ணை மூடிட்டு நான் பாட்டுக்கு ஒரு விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிறது அவர் காமிச்சிட்டே இருந்தார். பட் ஷிகர் தவானோட கேப்டன்சி சில பல இடங்கள்ல, ஏன்னா ஒருவேளை ஹர்ப்ரீத் பரார் கொஞ்சம் முன்னாடி ஒரு நல்லா போட்டுருக்குமே டக்குனு அவர் கட் பண்ணார். அவர் ஒருவேளை முன்னாடி கொண்டு வந்திருந்தா மேக்ஸோட விக்கெட் சம்திங் தெரியல, அங்கே ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கிறது யோசிக்கிறேன். இன்னொன்று காகேஸ்வர படம் முன்னாடியே முடிச்சாரு, அதை தவறு சொல்ல முடியாது. அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் விராட் கோலியோட விக்கெட் எடுத்தாரு. தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் ஐ திங்க் ஃபீல்டர் உள்ளே வச்சு ஒரு ஷார்ட் பால் ஒன்று போட்டது. திரும்ப அந்த ஷார்ட் பால் போடுறாங்க, அப்ளை பண்ண பொழுது அந்த எக்ஸிக்யூஷன் ஃபீல் செட் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டாங்க சின்னசுவாமியை பொறுத்த வரைக்கும். ஆர்சிபியோட பேட்டர்ஸ் ஜெயிச்சாங்க. தென் வீடியோ நிறைவடையுது. ஆர்சிபி ஃபேன்ஸ் முதல் போட்டியில் ஒரு தோல்வி, ஒரு வருத்தம், சோகம், பெருசாக தூக்கம் வந்திருக்காங்க. பட் டெஃபினட்டாக இந்த ஒரு வெற்றியோட இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் இதுக்கப்புறம் யாரும் பெருசாக கலாய்க்க முடியாது. ஏன்னா ஒரு வெற்றியோட இப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்கன்னு நம்புகிறேன். வீடியோ நிறைவடையுது. எல்லாருக்கும் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னா விராட் கோலிக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் சூப்பராக இருந்தது. பார்ப்போம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அண்ட் உங்களுக்கு யாரோட இன்னிங்ஸ் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து 2 கண்ணு அப்படிங்கிற மாதிரி விராட் அண்ட் டிகே 2 பேர் வந்து பிடிச்சிருந்துச்சு, விட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்டாண்ட் அவுட் பண்ணாங்க, கண்டிப்பாக கை தட்டலாம். வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.